மாற்றம் வந்து மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா? விஜய் சார்னாலே எப்பவுமே மாஸ் தானே. கொஞ்சம் எனக்கு கொடுங்க, டைம் கொடுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஆட்சியை நான் கொடுக்குறேன். வணக்கம்ண்ணா. தாவேக்காவோட இந்த ஆட்சி எப்படி இருக்கு? 1 மந்த் ஆச்சு. சாவைக்காவோட எப்படி இன்னும் ஒன்றும் 1 மந்த் ஒன்றே ரிசல்ட் எதுவும் தெரியல. இன்னும் இன்னும் ஆகணும் ஒரு 5 மாதம். 1 மந்த்ல முன்னேற்றம் எதுவும் தரலையா? எதுவுமே தெரியலையே அவ்வளோ. இன்னும் நார்மலாக தான் இருக்குது. நார்மலா தான் இருக்கு. முன்ன எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி தான் இந்த மாதிரி இருக்கு. எந்த ஒரு மாற்றமும் இல்லை. என்ன மாற்றம் வந்து மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா? மாற்றம் வரும். கண்டிப்பா வரும். டிவிகே ஆட்சி 1 மந்த் ஆச்சு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. மக்களுக்கு ஒவ்வொரு விஷயங்கள் நல்லா பண்ணுறாரு. அடுத்தடுத்த முயற்சிகள் இன்னும் நிறைய பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக பண்ணுவார். ஆனால் அவருக்கு என்ன சொல்கிறது, எது எடுத்தாலும் டிவிக்கே ஏதாட்டும் ஒரு பிரச்சனை வந்தாலும் ஒன்றைக்கு டிவிக்கேங்காங்க. அது அவருக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்துடணும். அவர் கேட்டிருக்காரு, கொஞ்சம் எனக்கு கொடுங்க, டைம் கொடுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஆட்சியை நான் கொடுக்குறேன். ஒன்று ஒன்றா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சப்போர்ட் எல்லாரும் நான் கொடுக்கணும். பிரச்சாரத்துல சொன்ன மாதிரி இப்பயும் டிவிகேவுக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டின்னு சொல்றாரு. அது சாத்தியமா? சாத்தியம்தான். அதில் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை, எந்த இதுவுமே இல்லை. கண்டிப்பாக டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான். பட் இருந்தாலும் நம்ம அப்படி பார்க்க வேண்டாம். ஒரு மாற்றம் ஒன்று எல்லாருமே இது பண்ணியிருக்காங்க. மாற்றத்தை எதிர்பார்ப்போமே, ஒன்று ஒன்றா தானே வரும். வரும்போது பார்த்துக்கலாம். நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக. எவ்வளோ எதிர்பார்ப்போடு தான் நாங்கள் எல்லாம் ஓட்டு போட்டிருக்கோம். அந்த எதிர்பார்ப்பு எப்போதுமே இருக்குன்னு நினச்சிக்க வேண்டியதான். டிவிகே ஆட்சி 1 மந்த் ஆச்சு எப்படி இருக்கு? 1 மந்த்ல எப்படி சொல்லிட முடியும்? பார்ப்போம். இல்ல புதுசா வந்திருக்காரு. இத்தனை வாட்டி டிஎம்கே இருந்தாங்களா, இப்ப புதுசா டிவிகே மாஸ் காட்டுதா? இதெல்லாம் டிஃபரன்ஸ் தெரியுதா? டிஃப்ரென்ஸ் எப்படி சொல்லி இன்னும் நியூவாக எதுவும் பண்ணலையே, எல்லாமே பழசு தான் ரினியூ பண்ணிட்டு இருக்காங்க. புதுசாக எதுவும் தெரியல. இதுக்கப்புறம் மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா? வரும் நினைக்கிறேன், வரும், பார்ப்போம். அந்த 1 மந்த் டிவிகே ஆட்சி எப்படி இருக்கு? மாஸ் காட்டுதா? நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. நல்ல ஒரு மாற்றம் வந்திருக்கா? மாற்றம் இனிமேல் தான் வரும். இப்போ தானே அவர் வந்திருக்காரு. இன்னும் டைம் கொடுக்கணும் அவர் கொஞ்ச நாள். ஆமாம், முந்தின ஆட்சியை கம்பேர் பண்ணும்போது இப்போ நல்லா பண்ணுவார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. நல்ல ஒரு எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கு உங்களுக்கு. எதிர்பார்ப்பு இருக்குது. கண்டிப்பாக நிறைவேற்றாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆமாம். ஓகே. இப்போ நார்மலா எல்லா அரசியல்வாதி தான் ஓகே. நார்மலா இப்போ எல்லா அரசியல்வாதி மாதிரி தான் இவரும் இருப்பாரா, இல்லை டிஃப்ரெண்டா இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? இல்லை வித்தியாசமாக இருப்பாருன்னு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. அந்த எதிர்பார்ப்பில் தான் எல்லாரும் ஓட்டு போட்டிருக்காங்க. கண்டிப்பாக நல்லது செய்வார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. நிச்சயம் செய்வார். எல்லாரும் அதை தான் எதிர்பார்த்து ஓட்டு போட்டிருக்காங்க. ஆமாம். ஓகே. இப்போ வந்து சிங்கப்பெண் அதிரடியெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாரு. இதெல்லாம் எப்படி இருக்கு? ஒருத்தர் கொண்டு வந்திருக்காரு, பார்ப்போம். நான் மக்களுக்கு நல்லது நினச்சி தான் எல்லா திட்டங்களும் கொண்டு வராரு. நல்லதே நடக்கும்னு எதிர்பார்க்குறோம், நடக்கும். முதல்வர் விஜய் அவர்கள் வந்துட்டு 1 மாசம் ஆயிடுச்சு அவங்க முதல்வராகி. எப்படி இருக்கு அவங்க ஆட்சி? பிடிச்சிருக்கா? இன்னும் கொஞ்சம் நல்லதா பண்ணா நல்லா இருக்கும். மாஸ் காட்டுறாரா? ஃபர்ஸ்ட் இருந்த இதை விட இப்போ ஓகே, பரவாயில்ல நினைக்கிறேன். நிறைய பசங்க திருந்திருக்காங்க அப்படின்னு தோணுது. நிறைய பசங்க திருந்திருக்கானுங்க. ஆமாம், ஃபர்ஸ்ட் இருந்தது வந்து எப்படின்னா மாதிரி சுற்றின்னு வந்தாங்க. எப்படி சொல்லுறது, வீடு விட்டா பார் விட்டா வீடு, அது போல் இருந்தாங்க. இப்போ சில இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்தது. கேட்டோன்னா ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஓகே. இனிமே மாசா இருக்கும் அப்படினா? கண்டிப்பா.